ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் நெத்திலி கருவாடை எடுத்து வச்சுருக்கேன். இதோட தலையெல்லாம் கிள்ளிட்டு இப்போ கொஞ்சம் வெந்நீரில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு விட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஊறட்டும். அடுத்து நம்ம இது வயிற்று பகுதி இதில் இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நான் இப்போ ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகும் கொஞ்சம் வெந்தயமும் போட்டு வதக்கினேன். அடுத்து வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்ச கருவாடு, நெத்திலி கருவாடு இதோடு சேர்த்து கொஞ்சம் பொரித்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கருவாடு கொஞ்சம் பொரிஞ்சிடுச்சு. நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இதோடு சேர்த்து வறுத்திடுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 3 பச்சை மிளகாவை இப்படி பாதியாக கீறி விட்டுருக்கேன். இது கொஞ்சம் மசாலாலாம் போட்டு மூடி விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துடுறேன். கொஞ்சம் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறோம். இது நல்லா காரசாரமாக இருந்தாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். கொஞ்சம் நான்வெஜ்னால காரமாக இருக்கணும். சேம் டைம் இது கருவாடு கூட கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி கரைச்சி வச்சிருந்தேன். அப்போ இதில் ஊற்றிடுறோம். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் வேக விட்டுறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அந்த கருவாடு, மிளகா, பின்ன அந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்மளுடைய கருவாடு தொக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம ஒரு 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலாவெல்லாம் இப்போ மேலே போட்டு கொஞ்சம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இதோட இந்த முட்டை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை ஊற்றிக்கிடலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 முட்டை ஊற்றிக்கிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கருவாடு முட்டை தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோடு, தோசை, இடியாப்பம், ஆப்பத்தோடெல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.